Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல நம்ம group 2 2A ஓட 2018 question paper ஓட aptitude வந்து நம்ம இப்போல இருந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இந்த வீடியோல வந்து சால்வ் பண்ணலாம். அப்கமிங் டேஸ்ல ஒவ்வொரு கொஸ்டினா நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு போடுவேன். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே பார்க்கணும்னா group 2 2A 2018 ஓட பிளேலிஸ்ட், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷனுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் நான் கீழே கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினாக வந்துட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So question என்னன்னா, in how many years will a sum of 1600 amount to 1852.20 at 5% per annum compound interest அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்குன்றதை மட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா நம்ம வந்து யோசிக்க வேணாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஹவு மெனி இயர்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு மெனி இயர்ஸ்னா n வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க சம் ஆஃப் 1600 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1600 இருந்தால் பிரின்சிபல், அப்புறம் வந்துட்டு அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 1852.2 அப்படின்றது அமௌண்ட். ஸோ எத்தனை பர்சன்டேஜில் போட்டிருக்காங்க, 5%. அது வந்து ஆர். ஸோ பி இருக்கு, ஏ இருக்கு, ஆர் இருக்கு. ஸோ போட்ட 1600 எப்போ வந்து 1852.2 ஆகியிருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ எத்தனை இயர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு பி இன்டூ 1 + R/100 the whole power n. இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ இங்கே கொஸ்டினில் நம்மளுக்கு ஏ என்னன்னு தெரியும், 1852.20 ஈக்குவல் டு பி வந்து 1600 இன்டூ 1 + R வந்து 5 divided by 100 the whole power n. ஸோ n தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே போனால் டிவிஷனில் மாறிடும். ஸோ 1852.20 divided by 1600 equal to, இப்போ 100 into 1 100 plus 5 வந்து 105 divided by 100 the whole power n. ஸோ இப்போ 1600ஐயும் 1852.20 டிவைட் பண்ண என்ன வேல்யூ வரும்னு சொல்லி காட்டுறேன். ஸோ 1852.20 டிவைடட் பை 1600. ஸோ வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.157625. ஸோ 1.157625 அப்படின்னு வருது. இப்போ 105 டிவைடட் பை 100 பண்ணீங்கன்னா என்ன வரும், 1.05 the whole power n அப்படின்னு வரும். ஸோ இப்போ என்னன்னா, ஸோ இந்த வேல்யூவில் இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா பவரில் வந்து நமக்கு வரும். அப்போ என்ன பண்ணிடலாம்னா ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு மாற்றணும்னா 1.05 எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ 1.5னா 105 into 105 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் 4 டெசிமலில் வச்சுப்போம். ஸோ 5 5s are 25, 5 1s are 5. அடுத்து வந்து ஃபுல்லாகவே 0 வந்து வருது. நெக்ஸ்ட்டு 1s are, ஸோ 10. அப்போ மீதி என்ன இருக்குது, 5 2 0 1 1 1. ஸோ 4 வேல்யூ வந்து இருக்கும், டெசிமல் தள்ளி வைக்கணும். இப்போ என்ன வந்திருக்கு, 1.1025 வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு 1.05 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 5 5s are 25, ரிமைனிங் 2 இருக்குது, 5 2s are 10, ப்ளஸ் 2 பண்ணும்போது 12, அகெயின் 5 1s are 5, மறுபடியும் 5 1s are 5. அடுத்து 0வால் பண்ணும்போது எல்லாமே வந்து என்னவா வரும், 0வா வந்து வரும். அடுத்து 1 வச்சு பண்ண போகிறோம். ஸோ 5 2 0 1 1. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 5 2 5 + 1 வந்து 6, 2 + 5 வந்து 7, ரிமைனிங் ஒரு 5 1 1. ஸோ இங்கே 4 டிஜிட்டு, இங்கே 2 டிஜிட், 6 டிஜிட் தள்ளி நீங்கள் வந்து பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4 5 6. ஸோ இப்போ இங்கே வந்த வேல்யூவும் இங்கே இருக்க வேல்யூவும் சேமாக இருக்குது. ஸோ எத்தனை வாட்டி நம்ம 1.05 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்னா 1 2 3 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன எழுதலாம், 1.05
இன்டூ 3 டைம்ஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது, அந்த வேல்யூ வந்து வருது. அப்போ இப்போ பார்க்கும்போது கீழே இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. அப்போ போயிடுச்சுன்னா என்னோட வேல்யூ என்னன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ எத்தனை இயர்ஸில் வந்துட்டு 1600 போட்டது 1852.20 மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏயோட ஃபார்முலா போட்டு அந்த வேல்யூவெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே டெசிமல் இருக்கனால பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ அடுத்த கொஸ்டினை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்ஸ் அண்ட் வீடியோ கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வந்துட்டு ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் 2K19 தான். உங்களுக்கு வந்துட்டு மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணுறது கொடுத்துருக்கேன். இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.